கற்றதனால் ஆய பயன். கற்றோர் பக்தியுடன் இறை வழிபாடு செய்பவர்களாகவும் நல்ல ஒழுக்க நெறிகளில் பயணிப்பவர்களாகவும் இருத்தல் வேண்டும். இந்த நிலைகளில் நின்று வலுவும் கற்றோர் பெற்ற கல்வியால் பயனேதும் இல்லை. ஆர்கலியுலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலிற் சிறந்ததன்று ஒழுக்கமுடைமை என்பது மதுரை கடலூர் கிளாரின் முதுமொழி காஞ்சி. கற்றதனாலாய பயனென் கொள்வாளறிவன் நற்றாள் தொழார் எனின் என்பது திருவள்ளுவரின் திருக்குறள். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, சுழலுறும் அவை அஞ்சான் கல்வி இனிதே. மிக்காரைச் சேர்தல் மிகமான முன்னினிதே என்பவை பூதஞ்சேந்தனாரது இனியவை நாற்பது. உற்றுளியுதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்போ என்ன உடன் வயிற்று உள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும். ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளும் மூத்தோன் வருக என்னாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். வேற்றுமை தெரிந்த நாட்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண்படுமே என்பது ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் புறநானூறு. நாட்பால் குலத்தின் மேற்பால் ஒருவன் கற்றிலனாயின் கீழிருப்பவனே. இக்குடிப்பிறப்பினும் ஜாவரேயாயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருக என்பர். அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்பும் என்பவை அதிவீரராம பாண்டியனின் வெற்றி வேட்கை. ஒருவர் கற்ற கல்வி அவருக்கு உரிய நேரத்தில் கை கொடுக்கும் பொழுதுதான் கற்றதனால் ஆய பயனை பெறுவர். கற்றோர் நிறைந்த அவையிலே ஒருவர் தாம் கற்ற கல்வியினை அவைக்கு அஞ்சாது தைரியமாக பேசுவதும், அவ்வாறு பேசுகின்ற பொழுதில் கற்ற விடயங்கள் நினைவிற்கு வருவதும் இனிமையைத் தரும். அத்தோடு கற்றோருடன் சுற்றம் சூழ வாழ்வதும் இனிமையானதேயாம். ஒருவர் எந்த குடியில் பிறந்தவராயினும் அவர் கற்று அறிவுடையோராக திகழும் பொழுது சமூகம் அவரை உயர்வானவராகவே போற்றும். ஒரு தேசத்தில் நல்லாட்சி இடம்பெறுவதற்கு அறிவாற்றல் உள்ள அரசனும் அறிவாற்றல் உள்ளவர்களின் வழிகாட்டலும் இன்றியமையாதது. ஒரு தாய்